கொஞ்சம் நில்லு. ஸ்பெஷலா சொல்லணுமா? இந்த பாக்ஸ் யார் வாங்குவாங்க? ம். சாடிஸ்ட் மூஞ்சி, சாடிஸ்ட் மூஞ்சி. எஸ், அம்மா இன்னைக்கு முட்டை வச்சு கொடுத்திருக்காங்களா? முட்டையாமே? நான் சாப்பிடணும்ல. சப்பாத்தி மூஞ்சி என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறா. கடவுளே, இவளுக்கு விக்கல் வர மாதிரி பண்ணு. ஆ? கடவுளே, நீ இருக்க, கடவுளே நீ இருக்க, நல்லா வேணும். அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ம். என்னடா சொன்னாவ? ஆ, 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 அது ஆ, ஆ, நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சிறந்தவங்கன்னு. நடந்தத சொல்லு, கற்பனையை சொல்லாத. இல்ல, அது வந்து முட்டை விஷயத்தையும் சொல்லிட்டல்ல. என்னவ பாகிஸ்தான் சொன்னால, அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. வா. ஏய் குள்ளச்சி, கொஞ்சம் நில்லு. என்னையே குள்ளச்சின்றியா? நீ தாண்டி திருட்டு மூஞ்சி. பக்கத்துல இருக்கிறவங்க முட்டையும் மிரட்டி தின்ற. நீ தாண்டி அப்படி பண்றவ. என்ன சொன்ன? என் சிவா கிட்ட என்ன சொன்ன? நானும் ஒண்ணு சொல்லலையே. ஏய் சிவா, ஐயோ, என்ன அவ என்ன சொன்னா? அது நீங்க என் முட்டை சாப்பிட்டீங்களே, முட்டை மூஞ்சின்னு சொன்னாங்க. என்ன முட்டை மூஞ்சின்னு சொல்றியா? நீ மட்டும் என்ன குள்ள கத்திரிக்கா? குள்ள கத்திரிக்கான்றியா? ஓடி மண்ணாங்கட்டி. நான் இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணதே இல்ல. உனக்கு தான் தேவையான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஏதாவது வார்த்தை தப்பா எழுதியிருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கலாம்ல ப்ரோ. ப்ளீஸ் 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 ப்ரோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி கிழிச்சிட்ட? ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்னாச்சு? அவரே அவ்வளோ கோவமா போறாரு. பாரு பூமி, நீயே பாரு. ஏதோ பெரிய மனுஷனாச்சே, அதனால பெரிய மனசு பண்ணி அவர் நம்ம கல்யாணத்துக்கு வருவாருன்னு வெட்டிங் கார்டு கொடுத்தேன். கண்டிப்பா நீ வரணும் ப்ரோ. உன்னுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவைன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை நான் பேசவே இல்லை. அதுக்குள்ள வெட்டிங் கார்டை இப்படி கிழிச்சு போட்டுட்டு என் முகத்துல எரிஞ்சிட்டாரு. இந்த மாதிரி அறிவில்லாத ராஸ்கலையா போய் காதலிச்ச. அவன் கூட உனக்கு பிரேக்கப் ஆனது நல்லதா போச்சு. இல்லனா நீ அவன் கூட சந்தோஷமாவே இருந்திருக்க முடியாது. வெளியில பார்க்கதான் பெரிய மனுஷன் மாதிரி நடிக்கிறான், உள்ள ஃபுல்லா பொறாம சூழ்ச்சி. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பூமி, அவன் நம்ம வெட்டிங் கார்டை கிழிச்சு போட்டிருக்கான். அப்படி இருந்தும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்றியா? அவன் இவன்ல சொல்லாதீங்க. அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் சொல்லி அவரை கூப்பிடுங்க. ஆமா, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். என்னாச்சு மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் அங்கிள். பூமி இப்பவும் அந்த ககனை தான் காதலிக்கிறா. இங்க பாருங்க மாப்ள, நீங்க தேவையில்லாம பூமியை சந்தேகப்படுறீங்க. அவன் அவ காதலிக்கலன்னு என் பூமி என்கிட்ட உறுதியா சொல்லிருக்கா. என்கிட்ட பூமி எது சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும். நீங்க பூமியை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க அங்கிள். அவ உங்ககிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவே பூமி ககனை காதலிக்கலனா, ககன் உன்னதான் காதலிக்கிறான்னு சொல்லும் போது அவ எப்படி ரியாக்ட் பண்ணணும்? சீரியஸா ரியாக்ட் பண்ணணும். பண்ணும்ல. அந்த ககன் என்ன காதலிச்சா எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சீரியஸா ரிப்ளை பண்ணணும். ஆமா. ஆனா அந்த ககன் உன்னை காதலிக்கிறான்னு சொன்னதுக்கு அப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண அங்கிள். இங்க பாருங்க மாப்ள, நீங்க எதையோ தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அங்கிள்? நான் என் பூமியை நல்லா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான் மாப்ள.
வாழ்க்கை முழுக்க பூமியோட குடும்பம் நடத்த வேண்டியவரு நீங்க தான். வாங்க, பூமி கிட்ட பேசி உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். வாங்க போலாம். அப்படி சத்தியம் பண்ணி தான் நம்ம கேரக்டரை நிரூபிக்க வேண்டி இருக்குன்னு நீ சொல்ல வரியா? மீரா சொல்றது கரெக்டு தாம்மா. எந்த பொண்ணா இருந்தாலும் சத்தியம் பண்ணி தன்னை பத்தி நிரூபிக்கணும்னா மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மாப்பிள்ளை கூட நீ எப்பவும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்க போற. சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவரும் உன் கழுத்துல 3 முடிச்சு போடக்கூடாது. சந்தேகங்களே இல்லாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்போதான் வாழ்க்கை முழுக்க 2 பேருமே எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருக்க முடியுமா? அதுக்காகவாவது நீ இப்போ உன் அம்மா மேல சத்தியம் பண்ணி ஆகணுமா? என்னடி என் மேல எதுக்கடி பொய் சத்தியம் பண்ண? உண்மையை சொல்றதா இருந்தா தேவதை மாதிரி இருக்கிற என் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கணும். பொய் சொல்றதா இருந்தா பேய் மாதிரி இருக்கிற ஓ மேல தானே சத்தியம் பண்ணணும். அவ்வா, அப்போ என் பொண்ண கொல்லலான்னு பாக்குறியா நீ? சும்மாரு மருதாணி பாட்டி, கத்தையில குத்துனாலும் சாகாத ஜென்மம் இது. சத்தியம் பண்றதுல செத்துருவாளா? ஒருவேளை செத்து போயிட்டா அப்புறம் யார் மேல சத்தியம் பண்ணுவ? நீ இருக்கல்ல மருதாணி பாட்டி, ஆ, அட்லீஸ்ட் ஒரு சத்தியம் பண்றதுக்காவது நீ வேலைக்கு ஆகாம போயிடுவியா என்ன? ஆ. எம்மா எம்மா எம்மா, அவ சொல்லிட்டு போனது கேட்டியா? அப்ப நீ செத்து போயிடுவியா? ஆ, என்னம்மா இப்படி அடிக்கிற? என் மேலேயே பொய் சத்தியம் பண்ணி என்னையே கொல்ல பாக்குறாளா? ஹம், அவளை என்ன பண்றன்னு பார். ககன், சிவா, பூர்ணி, வாங்க வந்து ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஆண்டி பூரி சொன்னாங்க உங்க. வேண்டாம்ப்பா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் என் புள்ள தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேற யாரா இருந்தாலும் சரி சொல்லணும். ஆண்டி, உங்க இஷ்டம். நானும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதா? என் புள்ள தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அதுக்கு அர்த்தம் என் புள்ள தான் எல்லாம். நீ என்ன ககனா என்ன? சரிதான் மேடம். இவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க முதல்ல ககன் சார் தான் சொல்லணும்ன்றீங்க. ஆமா, என்ன மேடம் விசேஷம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். ஏன்பா ககன், ககன். இன்னும் எழுந்துக்கல உங்களோட செல்ல புள்ள. ஆரத்தி எடுத்துட்டு போய் கண்ணுல ஒத்திக்க சொல்லுங்க. காலங்காத்தால இந்த பூஜைலாம் தேவையான்னு நல்லா திட்டு வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் இல்லடி, என் கால்ல விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவான். ஆஹா, எனக்கு அன்பா முத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா சொல்லுவான். அதுக்கு முன்னாடி உங்க செல்ல பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ஏ லூசு, அப்பா முதல்ல நீ போய் காஃபி போடு, உங்க அண்ணனுக்கு கொடுக்கறேன். சரிதான்.